பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பில் நீங்கள் எதை விரும்பி அழைக்கிறீர்களோ அது வரும். ஆதார வசனம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை காணும் மக்களே, நாம் பல காரியங்களை கற்பனை பண்ண முடியும், பண்ணுகிறோம். இவைகள் நடக்கும் என்று நிச்சயத்தை சொல்ல பயப்படுகிறோம். நடக்கலைன்னா என்ன பண்ணுறது? அந்த பயம், அது அவிசுவாசத்தினுடையது. கர்த்தரால் மட்டுமே ஒன்றுமே இல்லாத இடத்தில் உருவாக்க முடியும். ஆதியாம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு படைப்பின் செயலை பாருங்கள். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சத்தை அழைத்தார், இருள் இருந்தது. வெளிச்சத்தை அழைத்தால் உண்டாயிற்று, வெளிச்சம் உண்டானது, இருள் மறைந்து விட்டது. ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றார், அழைத்தார், உண்டாயிற்று. சொல்லி பார்க்குற, உண்டானாலும் உண்டாகும், இல்லை என்றால் பார்ப்போம் என்று நினைத்தாரா அல்லது சொன்னாரா? ஏதுமில்லை. திட்டவட்டமாகும். தன் சிந்தையில் என்ன வைத்திருந்தாரோ அது வாயில் சொன்னார். அதுதான் செயல்படுதல். பேசுவதல் என்பது ஒரு செயல். நல்லதை பேசினால் நல்லது நடக்கும். அந்த மகிமையும் வல்லமையும் உள்ளவர் தான் இப்போது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? வேடிக்கை பார்க்கவா? நமக்குள்ளே அற்புத மாற்றங்களை உருவாக்க, வாழ வைக்க, சாட்சியாக நிறுத்த இருக்கிறார். நமக்கு உதவி செய்ய இருக்கிறார். நம்மால் தனித்து செயல்பட முடியாது. யோவான் 15:5. அது தினமும் எண்ணுங்கள். தனித்து செயல்பட முடியாது. அப்படி நாம் உருவாக்கப்படவில்லை. ஆனால் என்ன வித்தியாசம் என்றால், நம்முடைய ஒத்துழைப்பும் விசுவாசமும் அவர் நம்மிலே, நமக்குள்ளே, நம் மூலமாக செயல்பட அவசியப்படுகிறது. தானாக அவர் எதுவும் செய்வதில்லை. நம்முடைய ஒத்துழைப்பு வேண்டும், நம்முடைய விசுவாசம் வேண்டும், மொத்தத்தில் நம்முடைய கீழ்ப்படிதல் வேண்டும். கீழ்ப்படிந்தால் போதும், அவர் யாரையும் பலப்படுத்த முடியும். நமது ஆவியும் பரிசுத்த ஆவியும் இணைந்து இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவுடனே நம்ம ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. முதலில் மரித்து கிடந்தோம், ஆவியில் மரித்து கிடந்தோம். இப்போ ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. இருதயம் என்று சொல்கிறோமே, அதுதான். இருதயம் என்பது நம்முடைய சரீரத்தில் ஒரு உறுப்பு அல்ல. இந்த பிளட்டை பம்ப் பண்ணி கொடுக்கறது அது அல்ல. உள்ளான மனிதனுடைய இருதயம் என்று சொல்லுவது ஆவி. அது கர்த்தர் கொடுத்த தீபம். அது உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. பரிசுத்த ஆவியானவரை வரவழைக்கும் போது நம்ம கேட்கும் பொழுது அவர் வந்து விட்டார். இப்போ இரண்டும் இணைந்து கொண்டது. அப்போ நம்முடைய இருதயமும் ஆவியும் இணைந்து கொண்டது. ஆவியானவர் சொல்வதை, உணர்த்துவதை நாம் புரிந்து கீழ்ப்படுத்தி செயல்பட வேண்டும். இதுதான் ஆவியின்படி நடப்பது என்பது. இந்த மனம் இருக்கிறதே, அது எதையெல்லாம் பார்க்கிறதோ அதைத்தான் நம்பும். அதிலேயே செயல்பட அதை இழுக்கும். அப்போது ஆதியாக 1ஆம் அதிகாரத்தை செய்தது போலவே நம் வாழ்வில் செய்வார். எப்பொழுது? நாம் கீழ்ப்படியும் பொழுது, நம் வாயை கொண்டே பேச வைத்து, நாம் என்ன சொல்லுகிறோமோ, எதை அழைக்கிறோமோ அது வரும். நாம் பாவத்தை மன்னிக்கலாம், மறந்து விடலாம். பழிக்கு பழி வாங்காமல் நன்மையை கூட செய்து விடலாம். தேவ கிருபையால் செய்து தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆனால் பாவியை நீதிமானாக்க நம்மால் முடியாது. அது தேவனால் மட்டுமே முடியும். ஒன்றுமே செய்யாமல் ஒரு நொடி பொழுதில் நாம் நீதிமானாக்கப்பட்டோமே. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நினைத்து பாருங்கள். இதை தினமும் நினைத்து பாருங்கள். நீங்கள் நீதிமான். இங்கே 2 பேரும் இணைந்து செயல்பட்டோம். தேவனும் நாமும் செயல்பட்டு அவர் கிருபை கொடுத்தது. விசுவாசம் நம்முடைய விசுவாசம் பெற்றுக்கொண்டது. இதை நான் ஒவ்வொரு செய்தியிலும் சொல்லிக்கொண்டே வருகிறேன். அவரது கிருபை இதை கொடுத்தது, நாம் பெற்றுக்கொண்டோம் என்பதை நாம் மனதில் விசுவாசிக்க வேண்டும். பெற்றுக்கொண்டேன், அது எனக்குள் இருக்கிறது. பாவத்தை மட்டும் நீக்கவில்லைங்க, தேவனுடைய நீதியை நமக்கு கொடுத்தார். பாவத்தை மட்டும் கழுவி விட்டு நீக்கி விட்டு போய் பொழைச்சிக்கோ என்று சொல்லவே இல்லை. தேவ நீதியை நம்மேல் கொடுத்தார். 2 கொரிந்தியர் 5:21 வாசியுங்கள். நேரம் எடுத்து பொறுமையாக வாசியுங்கள். இப்போது நாம் தேவனுடைய நீதியை பெற்றிருக்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன? இயேசுவை எப்படி தேவன் பார்க்கிறாரோ அப்படியே நம்மையும் பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம இயேசுவுக்குள் நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக, அதாவது இதுவரை ஒரு பாவமும் செய்யாத அப்பழுக்கற்ற நபராக பார்க்கிறார். அவர் அப்படி பார்க்கும்போது நாமும் அப்படி நினைக்க வேண்டும். ஆம், நான் நீதிமான் என்று. அப்பொழுது தவறு செய்ய முடியாது, தவறு செய்ய மாட்டோம். எப்போது? இப்போது. இப்போ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, இப்போது இந்த வினாடியில், எப்போதுமே இதை புரிந்து கொண்டால் ஆனந்தமாக இருப்பீர்கள். எப்படி ஆனந்தமாக இருக்க முடியும்? நான் நீதிமான்.
ஆண்டவர் தேவன் என்னை கிறிஸ்துவுக்குள் பார்க்கிறார், நீதிமானாக பார்க்கிறார். நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதம் என் சிரசில் இருக்கிறது. அடுத்து அப்படி இழுத்து கொள்ள வேண்டும். நீதிமான்களுக்குரிய உரிமை இழுத்து கொள்ள வேண்டும். ஆம் தகப்பனே, நான் நீதிமான், தேவ நீதியை பெற்றவள். நீதிமான்களுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்கள் எனக்குரியது, கொடுங்க என்று டிமாண்ட் பண்ணி வாங்கும் உரிமை நமக்கு இருக்கிறது. அதெல்லாம் கொடுக்க முடியாது என்று ஒரு நாள் சொல்ல மாட்டார். நீங்கள் தான், நாம் தான் நினச்சிக்கிறோம் கொடுப்பாரோ மாட்டாரோன்னு. இந்த சந்தேகத்திலே இருப்பதனால் வாழ்வு நமக்கு இப்படி இருக்கிறது. எங்கே இந்த சத்தியங்களாம் புரிந்து நாம் சகலத்தை பெற்று வாழ்ந்து விடுவோமோ என்று பிசாசு பயந்து கொண்டு இதை புரிய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறான். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை புரிய விடாமல் தடுத்து கொண்டு கண்களை மூடி வைத்திருப்பவன் பிசாசு. சத்தியத்தை புரிந்தால் நாம் விடுதலையாகும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலையாக பக்கத்து வீட்டுக்காரங்கள்ல, அம்மா அப்பா இல்லை, வேற யாரும் இல்லை, பிசாசு இல்லை, யாரும் இல்லை, சத்தியம்தான் விடுதலையாகும். ஆனால் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் என்பது என்ன? தேவனுடைய வசனங்கள். இதை நம்பி ஏற்றுக்கொண்டு இன்றே விடுதலையாகுங்கள். அதனால்தான் கர்த்தர் நம்மை பார்த்து, பிரியமே, ரூபவதி, உம்மிடத்தில் பழுதொன்றும் இல்லை, நீ என்னுடையவள், நான் உன்னை பெயர் சொல்லி அழைக்க அறிந்திருக்கிறேன், உன்னை மீட்டு கொண்டேன் என்கிறார். அவர் அப்படி சொல்ல நாமோ எத்தனை தப்பு பண்ணியிருக்கிறேன், எவ்வளவு, நமக்கெல்லாம் இது வரவே வராது, நான் ஒரு பாவி, இப்படியே நினைத்து கொண்டிருந்தால் என்றைக்கு வாழ்வது? இதிலிருந்து வெளியே வாருங்கள், மேலே வாருங்கள், சந்தேகப்படாதீர்கள். அதனால்தான் நம்மால் அவர் சொல்வதை பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. அவன் அப்படி வைத்திருக்கிறான், உலகம் அப்படி வைத்திருக்கிறது. எதை கண்களால் பார்க்கிறோமோ அதைத்தான் நம்புகிறோம். காணாதை நம்புவதற்கு சந்தேகப்படுகிறோம். தவறே செய்யாமல் இருக்க வேண்டுமே என்று அங்கலாப்பு கொள்ளாதீர்கள். தவறே செய்யாமல் இருக்க வாழ அவரது கிருபை நமக்கு போதுமானது. 2 கொரிந்தியர் 12:9. அப்படியே செய்தாலும் மன்னியும் என்று சொல்லும்போது அந்த என்று முடிவதற்குள் மன்னித்து விடுவார். அதையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இது எல்லாம் விசுவாச வாழ்க்கை தான். ஹல்லேலூயா. இது இரத்த உடன்படிக்கையினுடைய மேன்மை. உங்களிடம் என்ன இல்லையோ இவைகள் உங்கள் உள்ளேயே இருக்கிறது. அங்கிருந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ரட்சிப்புக்குள் எல்லாம் ஒரே பேக்கேஜில் உள்ளே வைத்து விட்டார். பொறுமை இல்லை, அன்பில்லை, இச்சை அடக்கம் இல்லை, சுறுசுறுப்பு இல்லை, இவைகளெல்லாம் நமது பலவீனங்கள். கர்த்தர் ரட்சிப்புக்குள் எல்லாம் வைத்து விட்டார். உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. உள்ளே இருக்கிறதே தெரியாமையே நாம் இருக்கிறோம். யானைக்கு தன் பலன் புரியாதான். இப்போது ஆவியான துணை கொண்டு இதை வெளிப்படுத்த வேண்டும். வெளியிலிருந்து எதுவும் வராதுங்க. கடையில் போய் கொஞ்சம் பொறுமை கொடுங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பு கொடுங்கன்னு வாங்க முடியாது. உள்ளே எல்லாம் இருக்குது. இருக்கிறத வெளியில் கொண்டு வரணும். அதற்கு சந்தர்ப்பம் வாய்க்கும். சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுது வெளியில் வரும். பொறுமை எப்பொழுது வரும்? பொறுமை உங்களுக்கு இருக்கிறது எப்படி காண்பது? ஒருத்தர் இடிக்கும்போது தான் நமக்கு தெரியும். அமைதியாக இருக்கும் பொழுது பெருமையை வெளிப்படுத்தி விட்டீர்கள். இதுதான் உள்ளான மனிதன் புதிதாக. ரோமர் 12:2. உங்களுடைய சிந்தை எண்ணம் மாற வேண்டும். அதனால்தான் மறுரூபப்படுங்கள் என்றார். மறுரூபப்படாமல், சிந்தை மாறாமல் வாழ்வு மாறாதுங்க. உங்களது தகுதி உரிமைகளை உணருங்கள். பின் தேவ வார்த்தை எடுத்து பேசுங்கள். பேசுவது என்பது ஒரு செயல். அதைத்தானே செய்தார் தேவன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அவர்தானே அதை செய்தார். நாம் அதைத்தான் செய்ய சொல்லுகிறார். அப்படியே நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டு உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் அழைத்து அத்தனையும் சேரும். அழையுங்கள். எப்படி அழைப்பது? வேத வசனத்தின் அடிப்படையில் தான் அழைக்க முடியும். என்ன சுகத்துக்கு என்ன கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளுடைய சமாதானத்துக்கு என்ன கொடுத்திருக்கிறார், குடும்பத்துக்கு என்ன கொடுத்திருக்கிறார், வேலைக்கு என்ன கொடுத்திருக்கிறார், எடுங்கள். அதை சொல்லி எனக்கு இப்படி ஆகும் என்று சொல்லுங்கள். அதுதான் அழைப்பது. அடுத்த கர்த்தரால் மட்டுமே செய்யக்கூடியது உயிர்ப்பிக்கப்படுதல். லாசருவை உயிரோடு எழுப்பினார். யோவான் 11:41. அப்படி எல்லாரையும் செத்தவங்களெல்லாம் அவர் உயிரோடு எழுப்பலை. அங்கங்கே காட்டின என்னால் உயிர்ப்பிக்க முடியும் என்பதை டெமோ காட்டினார். நாயின் ஒரு விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினார். யாவீரின் மகளை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். கடைசி காலத்தில் நம்மையும் உயிர்ப்பிப்பார். நமக்கு 2ஆம் மரணம் இல்லை, ஆக்கின தீர்ப்பு இல்லை. இப்படி இருக்க உங்கள் சரீரத்தை, ஆத்துமாவை இப்போது உயிர்ப்பிக்க மாட்டாரா? ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது முழுவதுமாக. ஆத்துமா கொஞ்சம் கொஞ்சமாக உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டு வருகிறது. அது நம்மை பொறுத்தது. நம்ம மாற 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 நம்ம ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும். சரீரம் கடைசியில் தான் உயிர்ப்பிக்கப்படும். ஆனால் இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய நோய், அதனுடைய தாக்கம், வியாதி, இவற்றிலிருந்து முற்றிலுமாக விடுதலை கொடுக்க அவருடைய தழும்புகளாக நாம் குணமாகிறோம். மரித்து கிடந்த ஆவியை உயிர்ப்பித்து ரட்சித்தாரே, எப்போதும் எல்லாவற்றிலும் செய்வார். விசுவாசிங்கள். இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். எதிலிருந்து? பலவீனத்திலிருந்து.
இந்த பிஸ்னஸ், திருமண வாழ்வு, கற்பம் உயிர்ப்பிக்கப்படும். முதல் இதை நினையுங்கள். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கை செத்து கிடக்கிறதோ, செத்து கொண்டு கிடக்கிறதோ, அவற்றையெல்லாம் உயிர்ப்பிக்க அவரால் முடியும். உயிர்ப்பிக்க வேத வசனங்கள் உண்டு. அந்த வசனத்தை எடுத்து பேசுங்கள். உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். வெளியில் எங்கே போகாதீங்கள். உயிர்ப்பிப்பார். இதற்கெல்லாம் பெரிய பக்தி வேண்டும் என்று நினைக்காதீர்கள். இருக்கிறதை கொண்டு போகிறோம். நியாயாதிபதிகள் 6:12 ஆண்டவர் என்ன சொன்னார்? போ, உன் பலத்தோடே போ, அனுப்புகிற நான் அல்லவா. உங்களுக்கு என்ன பலன் இருக்கிறதோ அதை 100 மடங்கு ஆக்கி கொடுக்க அவரால் முடியும். யதார்த்தமாக அவரோடு இருந்தால் போதும், விசுவாசித்தால் போதும், நன்றியுள்ள இருதயம் இருந்தால் போதும், புது வாழ்வு பெறுவீர்கள். 100 வயது சென்றவனும் வாலிபனை போல் இருப்பான் என்று வார்த்தை சொல்லுகிறதுங்க. ஏசாயா 65:20. எனக்கு வயசாகிருச்சு, இன்றைக்கி அவ்வளவுதான் அப்படி நீங்களே முடிவு கட்டாதீர்கள். வயது என்பது ஒரு நம்பர், அவ்வளவுதான். வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு காலேபுக்கு 85 வயது, அவன் 45 வயதில் இருக்கும் பொழுது என்ன கேட்டான், அதே பலன் இப்பொழுது எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறான். கேட்டீர்களா? வேதத்தை முறையாக வாசியுங்கள். வயதாகிவிட்டது, எனக்கு அப்படித்தான், இனிமேல் அப்படித்தான் நீங்களே முடிவு கட்டாதீர்கள். வார்த்தை எடுங்கள், விசுவாச அறிக்கை செய்யுங்கள், ஜெபியுங்கள். ஜெபித்தபின் எதிர்பாருங்கள். உங்கள் வாயின் வார்த்தை எப்படியோ, உங்கள் சிந்தை எப்படியோ, உங்கள் எண்ணங்கள் எப்படியோ, உங்கள் எதிர்பார்ப்பு எப்படியோ அப்படித்தான் நீங்கள் ஆவீர்கள். இதில் எல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சும்மா தான் பேசினேன், சும்மா தான் சொன்னேன் என்று ஏதுமில்லை. ஒவ்வொரு வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஜெபிக்கலாம் வாருங்கள். தகப்பனே, எப்போதும் நாங்கள் உம்மோடு இருக்கும் ஸ்லாக்கியம் கிடைக்கட்டும். கர்த்தாவே, உமது வார்த்தை எடுத்து உம்முடைய நாமத்தினாலே அழைப்போம், பெற்றுக்கொள்வோம். நீர் அழைத்தது போலவே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.